ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதியினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்ததாகவும் பாதாள உலக நபர்கள் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சம்பந்தமாக மடகஸ்கார் நாட்டில் ஒரு முடிவெடுக்க இருந்ததாகவும், ஆனால் பல பாதாள சந்தேக நபர்கள் கைதானதால் இந்த ஆபரேஷன் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று சிங்கள சமூக ஊடகங்களில் தீயாக பரவிக்கொண்டிருக்கிறது. ஜனாதிபதிக்கு வேலையை காட்ட மடகஸ்காரில் பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியினுடைய முழு விபரத்தையும் பின்னணியையும் யூடியூப் மற்றும் ரூபவாகினியில் நடந்த கலந்துரையாடல்களில் ஊடகவியலாளர் கயான் கால்லகே விவரித்து சொல்லியிருந்தார். கயான் கால்லகே என்ன சொல்கிறார் என்றால், 4-5 மாதங்களுக்கு முன்பு துபாயை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய பாதாள உலக தாதாக்கள் ஜனாதிபதி தொடர்பாக ஒரு தீர்மானத்தை எடுக்க மடகஸ்கார் புறப்பட இருந்ததாகவும், மடகஸ்காரில் கூடி பெரிதாக ஒரு விபரீதம் ஒன்றை அரங்கேற்ற இருந்ததாகவும், ஆனால் என்ன நடந்தது, ஈரான் இஸ்ரேல் யுத்தம் குறுக்கே வந்ததால் அந்த முயற்சி விரயமானதாகவும் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார். ஈரான் இஸ்ரேல் யுத்தத்துக்கும் இந்த சதித்திட்டத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது, அதை விளக்கியிருந்தார் கயான் கால்லகே. ஈரானும் இஸ்ரேலும் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட போது ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் இலக்குகளை சரமாரியாக தகர்க்க தொடங்கியது. ஈரானின் இந்த தாக்குதலால் அமீரகம் மிக கணிசமான சேதாரத்துக்குள்ளானது. சமூக ஊடகங்களில் யுத்த செய்திகளை, சேத விவரங்களை பரப்புபவர்களை ரவுண்டு கட்டி விளாச ஆரம்பித்திருந்தது அமீரக அரசு. இதேவேளை உள்ளூரில் இருக்கக்கூடிய ஈரானியர்களை தேடி தேடி வேட்டையாடவும் ஆரம்பித்தது. பல்வேறு காரணங்களுக்காக அமீரகத்தில் இருந்த ஈரானியர்கள் கண்காணிப்பு வலயத்துக்குள்ளே வந்தார்கள். ஈரானியர்களுடன் தொடர்புகளை பேணிய அனைவருமே அமீரக புலனாய்வு பிரிவுகளினுடைய கழுகு பார்வையில் சிக்கியதால் துபாயில் அத்தனை நாட்கள் சுகமாக இருந்த இலங்கை பாதாள குழுவும் விசாரணை வலயத்துக்குள்ளே வந்தது. விமானங்கள் எல்லாம் சீராக இயங்காததாலும் அடிக்கடி விமான நிலையங்களும் வான்பரப்பும் மூடிக்கொண்டதாலும் இலங்கையின் பாதாள உலக சதிகாரர்களுக்கு எதிர்பார்த்தபடி மடகஸ்கார் பயணிக்க முடியாமல் போனது. இதனால் இவர்கள் ஓரிடத்தில் ஓரங்கட்டப்பட்டார்கள். முடிவில் அவர்கள் கைதானார்கள். இந்த விவரங்களை ஊடகவியலாளர் கயான் கால்லகே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். எமது பொருளாதாரத்துக்கு திடீர் அதிர்ச்சியை கொடுத்த, உலகத்துக்கு சாபமாக வந்த மத்திய கிழக்கு யுத்தத்திலும் ஒரு நன்மை நடந்திருக்கிறது. நிலைமை சுமூகமாக இருந்திருந்தால் பாதாள பேர்வழிகளினுடைய மாநாடு மடகஸ்காரில் நடந்திருக்கும். ஆனால் யாருக்கும் மடகஸ்கார் போக முடியாத ஒரு நிலை ஏற்பட காரணமே இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம்தான். பெரும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தி கண்டபடி எரிபொருள் விலையை கூட்ட காரணமான மத்திய கிழக்கு யுத்தத்திலும் ஒரு நல்லது நடந்திருக்கிறது. ஜனாதிபதி பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு கணிசமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய இந்த உயிர் அச்சுறுத்தல் தொடர்பாக இலங்கை புலனாய்வு மையங்கள் மிக தீவிரமாக செயற்பட்டதாகவும் உடனடியாக கர்மங்களை ஆற்றியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னரும் குண்டுவெடிப்பு அச்சுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டதாகவும் அதுவும் மிக லாவகமாக முறியடிக்கப்பட்டதாகவும் மேலும் அதிர்ச்சிகரமான செய்திகள் உலவுகின்றன. இப்போது இந்த உயிர் அச்சுறுத்தல் விவகாரம் சற்று தணிந்து போயிருந்தாலும் ஜனாதிபதி மேற்கொண்டு வரக்கூடிய போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்துக்கு எதிரான யுத்தமானது அவருக்கு எதிர்காலத்திலும் மிக கவனமாக செயற்பட வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னைய காலங்களில் போலல்லாது எந்த சமரசமுமற்ற நிலையில் போதைப் பொருள் ஒழிப்பு அரங்கேறி கொண்டிருக்கிறது. பாதாள உலக பேர்வழிகளினுடைய முக்கிய ஆதாயமான போதைப் பொருள் வர்த்தகம் இலங்கையில் இன்று முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அடிவாங்கி கொண்டிருக்கிறது. பல மெட்ரிக் டன் போதைப் பொருட்கள் கடந்த 1 வருட காலத்துக்குள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. போதைப் பொருள் மாஃபியா இதையும் மீறி இயங்க பார்க்கிறது. ஆனால் முன்னரை போல அவர்களுக்கு வர்த்தகம் செய்ய முடியாத ஒரு நிலைமை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. 3000 ரூபாவை 1 லட்சத்தால் பெருக்கி வரக்கூடிய தொகையை 30ஆல் பெருக்கினால் போதைப் பொருள் நெட்வொர்க்கின் மாத வருமானம் வரும். அந்த தொகையை 12ஆல் பெருக்கினால் ஆண்டு வருமானம் வரும் என்கிறார் ஊடகவியலாளர் கயான் கால்லகே. அவர் சொல்லக்கூடிய தொகையை கால்குலேட்டரில் கூட போட முடியாமல் இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் வருமானம் ஈட்டுகிறார்கள். இந்த வருமானத்துக்கு குறுக்கேதான் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு பிரச்சாரம் நடக்கிறது. இந்த போதைப் பொருள் ஒழிப்பு பிரச்சாரம் எந்த அளவுக்கு வியாபித்திருக்கிறது என்றால், அரசாங்கம் தமது தேசிய போதைப் பொருள் எதிர்ப்பு பிரசாரத்தின் ஒரு பகுதியாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் போதைப் பொருள் பயன்படுத்தினார்களா என்பதை தனிப்பட்ட முறையில் சோதித்து அறிய உதவக்கூடிய போதைப் பொருள் பரிசோதனை கருவிகளை
சந்தைக்கு அறிமுகப்படுத்த போகிறது. இந்த முன்மொழிவு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான ரட்டம இக்கட்ட என்ற பொருள்படும் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்பாட்டு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது தங்களுடைய பிள்ளைகள் போதைப் பொருட்களை பாவித்திருக்கிறார்களா என்று சோதனை செய்ய உதவும் இந்த கருவிகள் பாமசிகள் மற்றும் மருந்தகங்களில் விற்பனைக்கு வரப்போகின்றன. உண்மையில் போதைப்பொருள் விற்பனை செய்யும் ஆசாமிகள் முதலில் மாணவர்களையும் சிறுவர்களையும் தான் இலக்கு வைக்கிறார்கள். ஒரு தலைமுறையையே நாசம் செய்யும் பாதகத்தை அவர்கள் செய்கிறார்கள். இப்படி போதைப் பொருளுக்கு இளமையிலேயே அடிமையாகும் இந்த பள்ளி சிறார்கள் எதிர்காலத்தில் ஒன்றோ போதை வியாபாரிகளாக மாறிவிடுகிறார்கள், அல்லது உடலும் உள்ளமும் உருக்குலைந்து போய் அங்கம் எல்லாம் செயலிழந்து புனர்வாழ்வு மையங்களில் காலத்தை கடத்துகிறார்கள். இப்போது புழக்கத்தில் இருக்கும் ஒரு வகை அபாயகரமான போதையை உட்கொண்டால் அதை உட்கொண்டிருக்கிறாரா என்பதை கண்டறிவதே மிக கடினமான விஷயம். அதில் எந்த மனமும் இருக்காது, எந்த வித்தியாசமும் தெரியாது. ஒரு சில மாதங்களில்தான் அது வேலையை காட்ட ஆரம்பிக்கும். ஆனால் அப்போது காலம் கடந்திருக்கும். சின்ன ஒரு வாய்ப்பையும் பெற்றோர்கள் கொடுத்துவிடக்கூடாது. அரசாங்கம் கொண்டு வர இருக்கும் இந்த கருவிகளும் போதைப்பொருள் பாவனைக்கு எதிரான பிரச்சாரங்களும் போதைப்பொருள் மாஃபியாவின் மேல் விழுந்த மற்றும் ஒரு சம்மட்டி அடி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆக ஏற்கனவே தடுமாற்றம் கண்டிருக்கும் போதை மாஃபியாவின் வர்த்தக வலையமைப்புகள் மேலும் நொறுங்கப் போகின்றன. இதனால் பாதாள உலகம் மேலும் கலவரமடைய போகிறது. ஆக இந்த திருப்பணிக்கு தலைமை தாங்கி நடத்தி வரும் ஜனாதிபதி தமது பாதுகாப்பு தொடர்பாக மேலும் அக்கறை எடுக்க வேண்டியிருக்கிறது. இதேவேளை மற்றொரு திடுக்கிடும் தகவலும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு வருடத்துக்கு முதல் நாட்டில் தினமும் யாரையாவது சுட்டுக்கொண்டே இருந்தார்கள். இது பாதாள உலகத்தினரிடையே நடக்கும் மோதல் என்று சொல்லப்பட்டது. தொலைக்காட்சிகளில் தினம் ஒரு வெடி, தவசே வெடியில்லை என்று செய்திகளை வழங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இந்த வெடிகள் எல்லாம் மிக திட்டமிட்ட வகையில் நடத்தப்பட்ட ஒன்று என்றும் அரசை அபகீர்த்திக்குட்படுத்தும் வகையில் இவை நடத்தப்பட்டன என்றும் அரசு மற்றும் இராணுவ புலனாய்வு அமைப்புகள் கண்டறிந்திருக்கின்றன. அதாவது நாட்டின் ஒரு பிரதேசத்துக்கு ஜனாதிபதியோ நீதி அமைச்சரோ போலீஸ் துறைக்கு பொறுப்பான அமைச்சரோ போய் நாம் பாதாள மற்றும் போதைப்பொருள் வலையமைப்பை தகர்த்தெறிவோம் என்று சூளுரைத்துவிட்டு வந்து 2 நாட்களில் தவறாமல் யாராவது ஒரு நபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது என்று புலனாய்வு அமைப்புகள் சொல்லுகின்றன. உதாரணமாக பட்டுவத்த சாமரவின் கட்டளையில் ஒரு பாதாள அடியால் போய் மற்றொரு பாதாள அடியாளுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார் என்று வைப்போம். சுடுபவருக்கும் தெரியாது எதற்கு சுடுகிறோம் என்று, சாகக்கூடியவருக்கும் தெரியாது நாம் எதற்காக சாகிறோம் என்று. இறுதி நாளின் அடையாளங்கள் தான் வேறென்ன. பட்டுவத்த சாமரவிடம் கேட்டால் அவர் தான் மற்றொரு பாதாள உலக தாதாவுக்காக இதை செய்தேன் என்று சொல்லுவார். அவரை கேட்டால் தனக்கு கட்டளை வந்ததாக சொல்லுவார். இப்படித்தான் இந்த வலையமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவர்களை இயக்கும் ராஜராஜன் யார் என்று இவர்களாலேயே சரியாக புரிந்து கொள்ள முடியாது. பாதாள உலகமும் அரசியலும் இன்று பின்னி பிணைந்து விட்டன. முன்னர் பாதாள உலக பேர்வழிகள் அரசியல்வாதிகளினுடைய ஏவல் ஆட்களாக இருந்தார்கள். பின்னாளில் அவர்கள் அரசியலுக்கு வந்தார்கள். ஆக இலங்கையில் பாதாள உலகத்தையும் அரசியலையும் பிரித்து பார்ப்பது என்பது அத்தனை சீக்கிரம் முடியாத ஒன்று. ஒன்றுக்குள் ஒன்றாகி பிணைந்து விட்ட ஒன்று இது. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதாயின் ஒன்றோ இனவாதத்தை பரப்ப வேண்டும், அப்படி இல்லை என்றால் அரசியல் கொலை செய்ய வேண்டும். இவ்வளவுதான், வேறு எந்த முயற்சிகளும் செய்ய தேவையில்லை. கடந்த 30 வருட வரலாறு நமக்கு புகட்டக்கூடிய பாடம் இது. அண்மையில் களுத்துறை வடக்கு பகுதியில் வஸ்கடுவையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடந்த சுற்றி வளைப்பு ஒன்றின் போது சிலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் ஒரு விஷயம் தெளிவானது. அதாவது அவர்களிடம் இருந்த துப்பாக்கி களுத்துறை பிரதேசத்தில் இருக்கும் பிரபல எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் மருமகனுக்கு சொந்தமானது என்று தெரிய வந்தது. பாருங்கள், ஒரு குடிசை கைத்தொழில் மாதிரி இவர்கள் வளர்த்து எடுத்த பாதாள உலகம் எங்குமே வியாபித்திருக்கிறது. அவர்களால் என்று முன்னரை போல இயங்க முடியாது. பழைய சொகுசுகள் எதுவும் கிடையாது. ஒரே டெலிபோன் அழைப்பில் கர்மங்களை ஆற்ற எந்த அமைச்சரும் இன்று இல்லை. அவர்கள் கை கட்டி பவ்யமாக பணி செய்த ஆஸ்தான அரசியல்வாதிகள் எல்லாம் இன்று முக்கியத்துவம் இழந்து போயிருக்கிறார்கள், அல்லது ஓய்வெடுக்கிறார்கள், அல்லது வேறு பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி இழப்புக்கு மேல் இழப்புகளை ஜீரணிக்க முடியாதவர்கள்தான் மடகஸ்காரில் கூட்டம் போட பார்த்தார்கள். போதைப் பொருள் நாட்டுக்குள் வருவது குறைந்து போனது என்பதற்காக நாட்டின் தலைவருக்கோ பாதாள மற்றும் போதைப் பொருள் வலையமைப்பை நிர்மூலமாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள், சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கோ ஆபத்து இல்லை என்று சொல்ல முடியாது. இனிதான் முன்னரை விட கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது.
முன்னாள் நீதி அமைச்சர் ஒருவரே போதை பாதாள தொடர்புகளை கொண்டதாக குற்றஞ்சாட்டப்படும் நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை என்றும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.